எனக்கு தெரிஞ்சு நம்ம என்டிஆர் கபீர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த வார் 2 மூவியே டாப் கீரை போட்டு தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த மாஸ்டர் மூவி படத்துல இன்டர்வல் வரைக்குமே நம்ம ஹீரோவான தளபதிக்கும் வில்லனான பவானிக்கும் எந்த ஒரு கனெக்டும் இருக்காது. இன்டர்வல்ல தான் அவங்க 2 பேரும் போன்லயே பேசிப்பாங்க. அந்த சீனே அந்த மூவில பயங்கர இம்பாக்டா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வார் 2 மூவில பயங்கர இம்பாக்டான ஒரு சீனா தான் இந்த சீன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு அடுத்த ஷாட்ல என்டிஆரோட ஒரு மாசான என்ட்ரி. எங்க கபீர் இங்க இருந்து நடந்து வர்ற ஷாட்டா இருக்கட்டும், இல்ல இதுக்கு அடுத்து ஒரு ஷூட் பண்ற மாதிரியான ஷாட், அது ரெண்டுமே ரெட் டோன்ல தான் இருக்கு. எங்க இருந்து ஒரு ஷிப்ல இருந்து நம்ம கபீர் எகிரி குதிக்கிறாரு. இங்க கபீரோட ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா அவர் ஆன் த மிஷன்ல தான் இருக்காரு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே இது ஏதோ சைனா நடக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கையில கட்டானாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம கபீருக்கு ஆல்ரெடி உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கு, முகத்துல எல்லாம் நல்லா அடிபட்டு இருக்கு, இங்க ஸ்லீவும் கிழிஞ்சிருக்கு. இதே மாதிரி வார் மூவிலையும் நல்லா உடம்பெல்லாம் அடிபட்டு ஸ்லீவ் எல்லாம் கிழிஞ்சு ஒரு சண்டை நடந்திருக்கும். எனக்கு இந்த ஷாட்டை பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது.